அனைவருக்கும் வணக்கம். கோவை மாணவி, அதாவது கோவை சிறுமி பாலியல் குற்றவாளி பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெயில்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த விரிவா நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி இருக்கும் முக்கிய பின்னணி அப்படின்ற சிறையில நடந்த முக்கியமான பிரச்சனைய பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜென்சி மாநாடுன்னு சொல்ட்டு அந்த ஜென்சிகள் மீட்டப் அப்படின்னு டிஎம்கே காரங்க ஒரு கலைஞர் அரங்கத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நடத்தியிருந்தாங்க. அது என்ன ஏது? ஒருத்தன் முட்டா பீஸ்னா ஒருத்தன் மொரட்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி பல பீஸுகளை வச்சு நடத்தப்பட்ட ஒரு காமெடியான சந்திப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். இதுல அவைங்களுக்குள்ளேயே என்ன பேசுறாய்ங்கன்னு புரியாம பேசிட்டு இருந்திருக்காய்ங்க. அதையும் நம்ம தெளிவா பேசப் போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுடைய சேனல 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோக்கு கீழ ஹைப்ன்னு ஒண்ணு இருக்கும். அதையும் குடுத்துருங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கோவையில அந்த பாலியல் குற்றவாளி, அந்த சிறுமியோட பாலியல் குற்றவாளி கார்த்திக் அப்படின்றவன் ஏற்கனவே கை, கால் உடைஞ்ச நிலைமையில இன்னைக்கு கோவை மத்திய சிறையில இருந்தான். இது எல்லாருக்குமே தெரியும். அவன பார்த்தீங்கன்னா, ஒரு தீண்டத்தகாத நாய் மாரி தான் அந்த ஜெயில் ஃபுல்லுமே பார்த்துருக்காங்க. அதாவது ஜெயில்லருந்து வந்த ஒரு சிறு தகவல். அத தான் உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் வரைக்கும் அத பார்த்தீங்கன்னா, அது தனிப்பட்ட பெட் மாதிரிலாம் இல்லாம, அந்த திண்ண மாரி ஒண்ணு குடுத்து, அதுல தான் அவனெல்லாம் படுக்க வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க அவனுக்கு அந்த மாவு கட்டு போட்டுருக்கிறதுனால, டெய்லி டாக்டர் செக் பண்றது, அந்த கட்டு மாத்துற வேலை, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த இப்போ ஒரு 1 வாரம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அவன யாருமே அவன்கிட்ட போய் பேசுறதில்ல. அந்த கூட இருந்த மோகன்ராஜ் அப்படின்றவனும், இவனையும் பார்த்தீங்கன்னா, சந்திக்கவே விடுறதில்ல அப்படின்றது அங்க இருக்கிறவங்களோட ஒரு பேச்சு வழக்கு. இப்ப எப்படி அந்த மாரி சந்திக்காதவனோட என்ன பிரச்சனை ஆச்சு? அப்படின்றது தான் இங்க பஞ்சாயத்தே. ஒருவேளை நீங்க அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்களோ, அதத்தான் நானும் நினைச்சேன். என்னன்னா, இவன தண்டனை அங்க வர்றதுக்கு லேட் ஆயிரும். நம்மளே தண்டனை குடுத்துருவோம்னு கைதிகள்லாம் நினைச்சிட்டாங்களோ என்னமோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். முழுக்க முழுக்க இன்னைக்கு பாலியல் குற்றத்துல சிறுமி மேலயும், பெண்கள் மேலயும் கை வைக்கிற கயவர்கள் இத பார்த்து பயந்துரணும் அப்படின்னு நினைச்சு தான் அந்த கைதிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்றதும், முழுக்க முழுக்க அவங்க கையில கிடைக்கிற பொருள் இப்ப பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல நம்ம நெறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. அந்த அலுமினிய தட்ட வளைக்கிறது அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுக்காக ஜெயில்ல இன்னும் அலுமினிய தட்டு தான் குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. முழுக்க முழுக்க சில்வர் தட்டுல அந்த காயத்துக்கு மேலேயே மீண்டும் தாக்கி அவனோட தலைகள் உடைக்கப்பட்டிருக்கு. இப்ப வரைக்கும் அவன் ஐசியூல உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கான். இவன்லாம் உயிருக்கு போராடணுமா? இன்னும் ஆண்டவன் அவள கூப்பிடாம இருக்கானா? அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கும் புரியுது. ஆனா, இப்ப வரைக்கும் காவல்துறையினர் அவன காப்பாத்திரணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறாங்க. ஏகப்பட்ட குற்றங்கள் இவன் பண்ணியிருக்காய்ங்க. நெறைய சம்பவங்கள் அவைங்க ஈடுபட்டிருக்காய்ங்க. இன்னும் அவைங்க கிட்ட இருந்து நெறைய வாக்குமூலங்கள் வாங்க வேண்டி இருக்கு அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கு. இப்போ மோகன்ராஜ் என்ன ஆனான் அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு. இந்த மோகன்ராஜ் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு பயத்துல அ ஒரு சைக்கோத்தனமா இன்னைக்கு கோவை சிறையில ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கான் அப்படின்றது தான் தகவல். கார்த்தி தான் இப்போ வரைக்கும் ஐசியூல இருக்கான். இந்த ஒரு கார்த்தி கண்டிப்பா கோவை நல்ல சிறை திரும்பிருவானா அப்படின்றதே பெரிய கேள்விக்குறி தான். டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் படி அப்படின்றது ஒரு கருத்து. அடுத்து என்ன ஆகும் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சொல்றேன். இப்ப நம்ம ஜென்சி மாநாட்டுக்குள்ள போவோம். இன்னைக்கு ஜென்சி மாநாடு மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாரி உதயநிதி அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அவன் ஒரு ஒரு 5, 6 பசங்க, சின்ன பசங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன காமெடின்னா, ஜீன்ஸ் போட்டு வந்தாலே ஜென்சி அப்படின்றது ஒரு கூட்டம் அப்படின்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம வேற நம்புவோம்னு சொல்லிட்டு கலைஞர் அரங்கத்துல பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அங்க வந்திருக்கிற பார்வையாளர்களை விட பத்திரிகையாளர்கள் அதிகம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. முழுக்க முழுக்க கேமராவோடையும், அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸோடையும் அந்த மேடைய சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் கிட்ட நிக்கிறாங்க. அந்த பசங்கள்லாம் ஸ்டேஜ்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா, எதுவுமே பொதுக்கூட்டத்தை காட்டவே இல்ல. அதாவது அந்த கூட்டத்த காட்டுனது 1, 2 கேமராக்கள் தான். பொதுக்கூட்டத்த காட்டாம அவங்க பேசப்படுற அந்த விஷயத்த மட்டுமே ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு பையன்லாம் ஒரு சின்ன பையன். அந்த பையன் பேர் கூட தெரியல. ரொம்ப அருமையா பேசுனான். சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் கொத்தடிமையா இருக்கிறது அவ்வளோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. அப்ப நான் என்ன நினைச்சேன், இவ்வளோ அறிவா அந்த பிள்ளை பேசுதே! இவ்வளோ அறிவா அந்த பேசுற பையன் எப்படி கருமம் இந்த கட்சியில இருந்தான்? இவன் அப்பா, அம்மாலாம் இவனுக்கு நல்ல அறிவு சொல்லிக் குடுக்காம விட்டுட்டாங்களோ! இதுல கலைஞர் தாத்தா என்ன சொன்னாரு? இந்த சின்ன பிள்ளையில நம்ம படிப்போம் பார்த்தீங்களா? நேரு மாமா என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாருன்னு சொன்ன மாரி, கலைஞர் தாத்தா என்ன செய்ய சொன்னாரு? 10 வயசு குழந்தைக்கு முட்டாய் குடுத்து ஏமாத்த சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா அந்த பையன் பேசும்போது, திமுக காரங்கலாம் எந்த மனநிலையில இருக்காங்க அப்படின்றது தெள்ளத் தெளிவா தெரிஞ்சுச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அதாவது நடந்த அந்த ஜென்சி காமெடி மாநாடு அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இதுல தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து கேட்கப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகள் இதுல இருக்கு. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திருச்சியில நடக்க போற அந்த வெற்றி பொதுக்கூட்டத்துல பதிலடி குடுப்பார் அப்படின்றதும் நம்மளுடைய ஒரு கருத்து. இன்னைக்கு அந்த ஜென்சி
காமெடி அப்படின்றத தவிர்த்து இன்னைக்கு வந்து என்ன பேசுனாங்க? வி ஆர் ப்ரவுட் டூ கொத்தூஸ் அப்படின்னு சொல்றாய்ங்க. அதே தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில இது ஏற்கனவே சொல்ட்டோம். வி ஆர் ப்ரவுட் டூ தற்குரீஸ் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லி முடிச்சுட்டோம். இன்னைக்கு நம்மள பின்பற்ற விதமா தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காய்ங்க. இன்னைக்கு வந்து கொத்தூஸ் அப்படின்னா கொத்தடிமைகள். நாங்க கொத்தடிமையா இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னும் நாங்க வாழையடி வாழையா கொத்தடிமையாவே இருப்போம். என் குழந்தைங்களும் இனிமேல் கொத்தடிமையா இருப்போம். எங்க தாத்தாவோட பேரன்களான நாங்க கொத்தடிமையா இருக்கோம். இனி எங்க வர சந்ததிகள் பூராமே வந்து இந்த திமுகவுக்கு கொத்தடிமையாவே இருந்து நாசமா போவோம்னு சொல்லிட்டு அந்த பசங்க பூரா பார்த்து கதறது அப்படின்றது. 2வது நாங்கலாம் இங்க காசு வாங்கிட்டுலாம் நாங்க வரலங்க. நாங்க வந்து எங்களுக்காக வந்திருக்கோம். மக்களுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எப்படி வாய்க்கூசாம பொய் சொல்றான் பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தனுக்கும் குறைஞ்சது ரூ. 2,00,000 ரூ. 3,00,000 குடுத்துருப்பாங்க. இது வந்து நார்மலான விஷயம். அங்க பேச போறவங்களுக்கு இது வந்து நடக்கும். முழுக்க முழுக்க வந்து YouTubeல பேசுறவங்களையும் வந்து இன்ஃப்ளூயன்சரையும் வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இன்னைக்கு உதயநிதி அவர்கள் இப்படிலாம் காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னா, இதுதான் ஸ்டாலின் அவர்கள் தோத்த காரணம் அப்படின்றது இன்னும் ஏன் இவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. இன்னும் நம்மளுக்கு வந்து விளம்பரம் தேடிட்டே அலையிறாங்களோ அந்த கட்சிக்காரங்க அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. முழுக்க முழுக்க அவங்க தோத்து போனதே இந்த விளம்பர மாடல் அப்படின்றது ஒரு காரணம் தான். அதனால எண்ணி இவங்க திரும்பி திரும்பி எதுக்காக தோத்து போனோம்? ஏன் தோத்து போனோம்னு சொல்லி செவுத்த முட்டிக்கிட்டே இருக்காம, இனிமேலாவது எதிர்க்கட்சியா நல்லபடியா செயல்படுவோமா? அப்படின்னு யோசிச்சாங்கன்னா, ஒருவேளை வந்து அடுத்த தடவையும் எதிர்க்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதே உதயநிதி அவர்கள் ரொம்ப மோசமான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, ஆளுநர் மாளிகையில நம்மளுடைய திருவள்ளுவர் சிலையில காவி சாயம் பூசியிருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காவி சாயம் அப்படின்றது தமிழகத்துல எங்கெங்கேயோ வந்துச்சு. நம்மளும் வந்து அதை எதிர்க்கிறோம். தமிழக வெற்றி கழக சார்பிலயும் எதிர்க்கிறாங்க. திமுகவினரும் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. ஏன்னா, முழுக்க முழுக்க காவி அப்படின்றது இன்னைக்கு பிஜேபியோட ஒரு நிறமா இருக்கு. ஆனா, திருவள்ளுவர் அவர்களுக்கு காவி சாயம் பூசப்பட்டது வந்து ஆளுநர் அலுவலகம். ஆளுநர் அலுவலகம் அப்படின்றது மத்திய அரசின் கீழ் வர்ற இடத்துல, வந்தே மாதரம் முதல்ல பாடுற விஷயம், திருவள்ளுவர் வந்து காவி சிலையில பூசியிருக்க விஷயம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆளுநரின் செயலால் வந்து இன்னைக்கு தமிழகத்தை திசை திருப்புற விதமா, தமிழகத்துக்குள்ள தமிழ் மக்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஈகோவ தூண்டுற விதமா அமைகிறது. இது கண்டிப்பா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் வந்து அதை எதிர்க்கிறாங்க. இதுதான் உண்மை. அதுக்கான ட்வீட்டும் போட்டிருக்காங்க டிவிகே சைட்லேருந்து. ஆனா உதயநிதி அவர்கள் இத கேட்க கூட துப்பில்லாத அரசா இருக்கு. வந்து டெல்லியில போயிட்டு நல்லா கூத்தும் கும்மாளவுமா இருந்துட்டு வர்ற அரசா இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து மடைமாற்றி இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் டெல்லியில போய் கூத்தடிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கிற இந்த உதயநிதி அவர்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிற ஒரே கேள்வி அப்படின்னா, பயிர்க்கடன் வந்து விவசாயிகளுக்கு முழுசா தள்ளுபடின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஏன் இந்த அளவு கம்மியா பண்ணியிருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விவசாயிகள்லாம் போராடுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான தீர்வு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லணும். தமிழக முதலமைச்சர் இப்போதைக்கு நிதிநிலை அறிக்கை வந்து கொடுக்க போறாங்க. அதோடைய மரிய வில்சன் அவர்கள் அதாவது நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் நிதிநிலை எப்படி இருக்கு, ஒவ்வொரு துறைகளிலும் நிதிநிலை எந்த அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வெள்ளை அறிக்கை ஒன்று தயாராகிட்டு இருக்கு. தயாரான கையோட ஜூன் 2வது வாரத்தில் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ண கையோட பொதுமக்களுக்கான 2,500 ரூபாய் மற்றும் புது கல்யாணத்துக்கான அந்த தங்கம், அதாவது நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா மாதிரி தாலிக்கு தங்கம் மாதிரி நம்மளுடைய அண்ணன் சீர் பார்த்தீங்கன்னா, அது அரங்கேற்ற விதமா அது அமைய போகுது. அடுத்தடுத்த நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பண்றதா இருக்காங்க. 6 சிலிண்டர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல சிலிண்டர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு. இத பண்றதுக்கான ஒரு கோப்புகள்ல கையெழுத்திட போறாரு. ஏகப்பட்ட விஷயங்களுக்கான அந்த ஒரு பட்ஜெட்ல வந்து நிதி ஒதுக்கி இதெல்லாம் வந்து பண்ண போறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கர்நாடகத்துல மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டிருக்கிற மேகதாட்டு அணை அப்படின்றது கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போற சூழ்நிலையில இருக்கு. அந்த பூமி பூஜை அப்படின்றது அதோடயே முடிய போகுது அப்படின்றது தான் ஒரு தகவலா வந்திருக்கு. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கூட இருக்காங்க. இத தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறார் அப்படின்றனால இன்னைக்கு கர்நாடகாவே நம்மள பார்த்து பயந்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் வந்து உண்மை. ஆல்ரெடி வந்து காங்கிரஸனோட கூட்டணி கட்சியா இருக்காங்க. இருந்தாலும் கூட நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஆ பிரதமர்ட்ட போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போதும் அதுக்கான ஒரு மனுவையும் குடுத்துட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து களையப்பட்டு இன்னைக்கு தமிழகத்த வந்து ஒரு எப்படி சொல்றது? இன்னைக்கு தமிழகத்த ஒதுக்கியே வச்சிருந்த பிரதமர் அவர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவரும், முதலமைச்சருமான விஜய் அவர்கள் மனு குடுத்த உடனே அந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஷயமெல்லாம் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பயத்த குடுத்துருக்குன்னு சொல்லணும். அடுத்தடுத்த வழக்குகள்ல சிக்கப்போரும் திமுக காரங்க அப்படின்ற ஒரு நிலைமையில நெறைய பேரோட பேர் அடிபடுது. குறிப்பா நம்மளுடைய அனிதா ராதாகிருஷ்ணன்
ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு ஈடி கையில எடுத்திருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரமேஷ், அதாவது அறநிலையத்துறை துறையை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் ரமேஷ் அவர்களை எப்படின்னா, ரமேஷ் ஐயங்கார், ரமேஷ் ஐயங்கார் அங்க வந்தார், ரமேஷ் ஐயங்கார் இங்க போனார்ன்னு சொல்லிட்டு ஜாதியை குறிப்பிட்டு ரொம்ப மோசமான ஒரு இதுல சித்தரிச்சிருக்கிறாப்ல. இதுல இருந்தே வந்து உங்களுக்கு தெரியும் திமுக காரங்க எந்த அளவுக்கு ஜாதி வெறி பிடிச்சு அலையிறாங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஒரு உயர்ந்த ஜாதினா அங்க உட்காந்துக்க, நம்மளுடைய உயர்ந்த ஏன் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களே வந்து அவங்க நிக்க வச்சு பேசினவங்க தான். பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்ச கட்சி தான் அது அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு இன்னைக்கு திமுகவுல ஜாதி பார்க்கறது கண்டிப்பா இருக்கு. அது இல்லைன்னுலாம் யாராலையும் மறுக்க முடியாது. அதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே சாட்சி. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் போடுறாரு, ஒரு கையெழுத்து போடுறாருன்னா கண்டிப்பா அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, சேகர் பாபு இவங்கலாம் வந்து ஆல்ரெடி ஜெயில்ல தான் இருக்கணும். சேகர் பாபு வீட்ல கிட்டத்தட்ட போலீஸ் நெருங்கிருச்சு அப்படின்னே சொல்லணும். கிட்டத்தட்ட ஓடிட்டு இருக்கிறாப்லயாம். எங்கேயாவது வீடு எடுத்து தங்கிருவோமா, வேற மாநிலத்துக்குலாம் ஓடிருவோமா அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் கிளம்பிட்டு இருக்காரு அப்படின்றது தகவல் வந்திருக்கு. யார் அடுத்து கைது பண்ண போறாங்க அப்படின்ற டீட்டெயிலோட அடுத்த வீடியோல வந்துடுறேன். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.